ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷன், அந்த எக்ஸாமினேஷனுக்கான ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஆக்சுவலி இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் கிடையாது, மற்ற அதர் யூஜியில் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு இன்னும் 3 டேஸ் மட்டும் தான் டைம் இருக்குது. ஏன்னா டுமாரோ சண்டே, அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ அந்த 3 டேஸ் மட்டும் தான் டைம் இருக்குது. நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஃபோட்டோ காப்பி வந்து வாங்கி பார்த்து உங்களுக்கு அதில் வந்து மார்க் வந்து அதிகமாக வரும்னு சொல்லி உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்காக பார்த்தீங்கன்னா 400 rupees. ஆக்சுவலி பெர் சப்ஜெக்ட்டு 400 rupees. ஓகேங்களா? எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3 சப்ஜெக்ட் அப்படின்னா 1200, 2 சப்ஜெக்ட்னா 800. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. டைம் இல்லை, வித்தின் 3 டேஸ் மட்டும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க. அது க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 PM அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாமில் நிப்பாட்டி வச்ச ரிசல்ட்டு, அதாவது ஹோல்டு பண்ணப்பட்ட ரிசல்ட்டு, இதை வந்து வித் ஹெல்டுன்னு சொல்லி மீன் பண்ணி WHன்னு சொல்லி என்ன ரீசனோ அதுக்கான நம்பரை மென்ஷன் பண்ணி WH பக்கத்துலேயே நம்பரை மென்ஷன் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இனிமேல் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பருக்கான அடுத்து அந்த ஹோல்டு பண்ணப்பட்ட ரிசல்ட்டும் வந்து அடுத்து ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதை பற்றியுமே இந்த WH ரிசல்ட்டை பற்றியுமே கேட்டுருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில், அதையும் கவனித்தேன். அதனால தான் அதையுமே சொல்லிடுறேன். ஒன்ஸ் அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது நானும் நம்முடைய சேனல் மூலமாக வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.